சரி ரைட்டு நண்பர்களே, இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம சம்மர் ஸ்லாம் டே 2 உடைய மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல கார்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருக்கானுங்க WWE. அப்படி நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்சஸ் புக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ என்னென்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்பாய்லர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டே 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். டே 1 வீடியோ என்ன நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. WWE இந்த டே 2க்காக 6 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பியன்ஷிப் மேட்சும் ஒரு சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சாதா சிங்கிள்ஸ் மேட்ச், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான கார்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து புக் பண்ணியிருக்காங்க. நைட் 1 விட என்னை பொறுத்த வரைக்கும் நைட் 2ல பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சேமஸ் நம்ம நைட் 1 விட நைட் 2 எப்படி பெட்டராக இருக்குன்னா, நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப டஃபாகவே WWE வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நைட்டுக்கான கார்ட்ஸில் ப்ரெடிக்ஷன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மேட்ச் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேன் ஹூசன் வர்சஸ் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மோனிஸான போல் மேட்ச்ன்ற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ரிங் போஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோரணை கட்டி விட்ருவாங்க. அதில் மணி பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருவாங்க. மேபி அந்த பேக்கை எடுத்தவங்க வின்னராகவும் இல்லைன்னா அந்த பேக்கை எடுத்து அட்டாக் பண்ணி யூஸ் பண்ணி மேட்சை கொண்டு போகலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து புக் பண்ணலாம். மோஸ்ட்டாகவே அந்த மணி பேக்கை எடுத்துட்டாவே வின்னர்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் WWE கிளாரிஃபை பண்ணல. ஸ்டோரி லைனில் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கான ரீசன் எனக்கு என்ன, ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தோன்னா, ஸோ அமெரிக்காவோட ஃபேமஸ் பாக்ஸரான ரியான் கார்சியாவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. மற்றபடி ஒரு ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இன்டர்ஃபெரன்ஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். மேபி WWE என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் இவர் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகிற பட்சத்துக்கு இன்னொரு ஃபேமஸான பாக்ஸரை கொண்டு வந்து டேன் ஹூசனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி WWE பண்ணலாம். பட் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பண்ணால் ஆச்சரியத்துக்கு இல்லை. இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஸோ கைஸ், பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த மேட்ச் டாமினிக் மிஸ்டீரியோ தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. டேன் ஹூசன் பயங்கர அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. இந்த ஸ்டோரி லைனை இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இழுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WWE எண்டு கார்டு போட்டுருவாங்க. இதுக்கப்புறமாவும் நம்ம டேன் ஹூசனுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணுறது, இதுக்கு மேலே கதை வராது. இதுக்கப்புறம் அவனுக்கு வளவலன்னு இழுக்க இதோட எண்டு கார்டு போட போகிறாங்க. மேட்ச் நல்லா என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் WWE இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டானல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணாரு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண வச்சாங்கன்னா இது நல்லா இருக்காது ஸ்டோரி லைனுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டாமினிக்கை வின் பண்ண வச்சு WWE ஸ்டோரி லைனை முடிக்கலாம். டேன் ஹூசனை வின் பண்ண வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். இப்போ ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பேக்கை வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் எடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிட்டாருன்னா கதை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த இடத்துல டேன் ஹூசன் தானே வாலண்டியராக வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி பேக் ஜட்ஜ்மெண்ட் எடுக்க கொடுத்து இதோட இந்த ஸ்டோரி லைனை எண்ட் ஆஃப் பண்ணலாம் WWE. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் சமி ஜெயின் வர்சஸ் ஃபின் பலருக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டரை பேப்பரியோவில் வைக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்பயுமே பேப்பரிக்காக தான் கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. இவனுங்க பேப்பரியோலேயே கண்டெண்டர் மேட்ச் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் நம்ம பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயினுக்கு ஃபேவராகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே டஃப் ஃபைட் போடுறாங்க. பெட்டிங் ஆர்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் போடுறாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக சமி ஜெயின் தான் பார்த்தீங்கன்னா லீடிங்ல இருக்காரு. மோஸ்ட் ப்ராப்ளி என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல WWE ஃபின் பேலர் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் கூடயும் சரி, CM பங்க் கூடயும் சரி ஃபேஸ் ஆஃப் வீக்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் ஆல்சோ WWE மீண்டுமே பார்த்தீங்கன்னா சமி ஜெயினை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஃபியூவில் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்தாலும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பீஸாக தான் வச்சிருப்பானுங்க. ஆல்ரெடி இப்போ சப்போஸ் CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி CM பங்க் சமி ஜெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நியூ சாம்பியன் ஆகிட்டாலும் சமி ஜெயின் வர்சஸ் கோடி ரோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல ஃபின் பேலரை வின் பண்ண வைக்கலாம். ஃபின் பேலரை வின் பண்ண வச்சு அப்கமிங் கண்டெண்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர். மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட டைட்டில் பேரன் கார்பன் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணாரு. இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு WWE பேரன் கார்பன் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனை திரும்ப WWE வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி வெளியே கம்பெனி போய் இப்போ மறுபடியும் WWE வந்திருக்கு. அதனால தான் நான் பேரன் கார்பன் வின் பண்ணுவாரோன்ற மாதிரி கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டு பேருமே 50-50 சான்சஸ் தான். இப்போ வரைக்கும் கண்ட ட்ரிக் வில்லியம்ஸை தோக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது WWEக்கு. WWE ட்ரிக் வில்லியம்ஸை சாம்பியனாகவும் வச்சிருக்கலாம். ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குன்ற போது WWE ட்ரிக் வில்லியம்ஸை சாம்பியனாகவும் வச்சிருக்கலாம். பேரன் கார்பன் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து திரும்பவும் கம்பெனிக்கு வந்திருக்காருல. ஸோ பல தடவை ரிலீஸ் ஆகி திரும்பவும் WWEக்கு வந்திருக்காருன்னா ஏதாச்சும் விஷயத்தோட தானே வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறேன். ரெண்டுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் சூஸ் பண்ணால் நான் பேரன் கார்பன் வின் பண்ணுவாருன்றதை சொல்கிறேன். நாலாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ பென்டா அவருடைய டைட்டில் நம்மளுடைய சேட் கேபிள் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய சாட் கேபிளுக்கு பயங்கர ஃபேவரட்டியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த இடத்துல பென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரெசிவ் அவரால் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியல. பட் இருந்தாலும் ரெகுலராக டிஃபெண்ட் பண்ணாலும் சாம்பியன்ஷிப் பற்றி ஃபேன்ஸ் மத்தியில் பெருசாக ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் WWE இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷ் ஃபியூடாக இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க WWE. இதை ஒரு லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்கன்ற போது சாட் கேபிள் பக்கம் போவாங்களோன்ற மாதிரி இருக்குது. சாட் கேபிள் வின் பண்ணால் அவர் கண்டிப்பாக டிசர்விங்காக தான் இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் பக்கம் WWE போவாங்களோன்னு எனக்கு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக க்ரௌன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 5வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டர்ம் WWE விமன் சாம்பியன்ஷிப்கான லேடர் மேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன், ஜேட் கேரில், செல்சி கிரீன், ஷார்லட் ஃபேர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் 5th பிளேஸ்க்கு அந்த ஸ்பாட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வருவாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய 2 கண்டெண்டர் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க காசு பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கலன்ற போது அவங்கள அந்த 5th ஸ்பாட்டுக்கு கொண்டு வருவாங்களான்றது தெரியல. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் பதிலாக வேற யாராச்சும் இந்த 5வது ஸ்பாட்டில் வந்தாங்கன்னா அவங்க இந்த இன்டர்ம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நயா ஜாக்ஸ் இல்லாமல் 5வது ஆளாக சர்ப்ரைஸாக WWE யாராச்சும் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இந்த இன்டர்ம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை நயா ஜாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்ற போது கொஞ்சம் கன்சிடரேஷன் தான் இருக்குது. சரி ரைட்டு, பெட்டிங் ஆர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்ற மாதிரி கேட்கும்போது பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு போகிறாங்க. ஒன்று டிஃபனி ஸ்டாட்டன், 2வது நம்ம ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து டஃப் ஃபைட் போட்டுருக்காங்க. இவங்க வின் பண்ணவே மாட்டானுங்க, வாய்ப்பே இல்லைன்ற போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் லாஸ்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. செல்சி கிரீன் தான் ரொம்ப அண்டர்டாகாக இருக்காங்க பெட்டிங் ஆர்ட்ஸில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் பக்கம் போவாங்களான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள ஒரு சைட் கேரக்டராக தான் புஷ் பண்ணுறாங்கன்ற போது அவங்கள இன்டர்ம் சாம்பியன்ஷிப் புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5வது மேட்ச் நயா ஜாக்ஸை தவிர்த்து யாராச்சும் ஒரு டிஃப்ரெண்டான விமன் வந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா WWE, ஷார்லட் ஃபேர் இல்லைன்னா டிஃபனி ஸ்டாட்டன் இவங்க 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். கைஸ், எல்லா ப்ரெடிக்ஷனையும் டக்குன்னு அடிக்கிறேன்றதையே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதனால தான் வந்து பார்த்தா சொல்கிறேன். ஏன்னா ப்ரெடிக்ஷன் ரொம்ப டஃபாகவே இருக்குது இந்த நைட்டுக்கு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ வேலவே சாம்பியன்ஷிப் மேட்ச் நம்மளுடைய OTC ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் செத்ரால்ஸ் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணாரு. மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் ரோமன் ரைன்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. என்னோட ஒப்பீனியனும் ரோமன் ரைன்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்குன்ற போது ரோமன் ரைன்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பிளட் லைனோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்காதுன்னு நான் ரொம்ப ட்ரஸ்டடாகவே நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கேர்ஸாகவே இருக்குங்க WWEல. ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் 2-3 தடவை பீட் பண்ணிட்டாரு, ஜான்சினாவை 2 தடவை பீட் பண்ணிட்டாருன்ற போது செத்ராலன்ஸ் அப்படி ஒரு ஐக்கானாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் நிற்கிறாருன்ற போது செத்ராலன்ஸை பீட் பண்ணால் தான் நம்ம ரோமன் ரைன்ஸோடைய ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ரெக்கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். கண்டிப்பாக இந்த இடத்துல WWE செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்க மாட்டாங்கன்ற போது அப்படி சொல்லலை, ரோமன் ரைன்ஸை தோக்க வைக்க மாட்டானுங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் கண்ட ரேட்டிங்ஸ்லாம் நல்லா தான் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோமன் ரைன்ஸுமே சாம்பியன்ஷிப் வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்கிட்டு தான் போகிறாரு. ஸ்டோரி லைனுமே நல்லா தான் பண்ணுறாரு, ப்ரொமோலேருந்து நல்லா தான் கொடுக்குறாங்கன்ற போது WWE ரோமன் ரைன்ஸை தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் சாம்பியனாக ரோமன் ரைன்ஸ் தான் இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. WWE WrestleMania 43 வரை ரோமன் ரைன்ஸை சாம்பியனாக வச்சிருப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன பண்ண போகிறானுங்கன்றது தெரியல. அதெல்லாம் அங்கிட்டு வச்சிருக்க வரைக்கும் கண்ட சமஸ்டாமோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் சாம்பியனாக நம்மளுடைய OTC ரோமன் ரைன்ஸ் இருக்க போகிறாருன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் எல்லாரும் ஒப்பீனியனாக தான் சொல்கிறேன், இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி அடிச்சு சொல்லுவேன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சலாம். நவீன் ரவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. நான் அந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணல, அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. ப்ரோ அவர் லைவை தவிர்த்து ஹைலைட்ஸும் பார்க்கலாமா ப்ரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. லைவ் மட்டும் தான் பார்க்க முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ப்ரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மட்டும் இல்லை, ஹைலைட்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். லைவ் செக்ஷன் போக ரீசெண்டாக ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். 1 டேக்கு தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்குங்க. ஸோ மறக்காமல் லைவ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் 6:30க்கு Day 2க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸஸ் அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். சாட்டர்டே நைட் 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட்டாக நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.